பவானி அம்மன் கிருஷ்ணரின் சகோதரியாக கருதப்படுகிறார். புராணக் கதைகளின்படி கம்சன் தனது தங்கை தேவகியின் 8வது குழந்தை தன்னை கொல்லும் என அறிந்து அவளை சிறையில் அடைத்தான். அப்போது பிறந்த பெண் குழந்தை கம்சனின் கையில் இருந்து தப்பித்து சக்தி வடிவில் வெளிப்பட்டு, உன்னை கொல்லப் போகிறவன் பிறந்துவிட்டான் என்று அறிவித்தாள். அந்த சக்தியே பவானி அம்மனாக பெரியபாளையத்தில் திகழ்கிறாள். பிறகு ஒரு வளையல் வியாபாரி தனது பயணத்தின் போது பெரியபாளையத்தில் ஓய்வு எடுத்தார். அவரது வளையல் மூட்டை புற்றுக்குள் விழுந்தது. அம்மன் கனவில் தோன்றி, நான் ரேணுகாதேவி, இங்கு பவானி அம்மனாக இருக்கிறேன். எனக்கு கோவில் கட்டி வழிபாடு செய் என்று கூறினாள். வியாபாரி புற்றை உடைக்க முயன்றபோது இரத்தம் பீரிட்டது. அதனை மஞ்சளால் தடுத்து பின்னர் அங்கு கோவில் கட்டப்பட்டது. இன்றும் அம்மனின் சுயம்பு உருவத்தில் கடப்பாறைப்பட்ட தழம்பை காணலாம். பெரியபாளையம் சென்னையிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் செங்குன்றமூத்துக்கோட்டை வழியாக திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. பவானி அம்மன் கோவில் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலமாக புகழ்பெற்றுள்ளது. இங்கு பெண்கள் மாங்கல்ய பலம் பெறவும் உடல் நலன் காக்கவும் வேப்பிலை ஆடை அணிந்து பிரார்த்தனை செய்வது வழக்கமாகும்.